என்னடா பண்ணுறோம். ஸோ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா சொல்ல வேணாம், அவங்க பார்த்தாலே தெரியுதா. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு கிறுக்கு மெண்டல் பயிலுலா ஸோ நம்ம வந்து இன்னைக்கு என்ன மீன் எடுக்க வந்திருக்கோம், நீலவாகை. சரியா, நீலவாகை மீன். அதாவது நம்ம ஸ்னேக் ஹெட்டுன்னு சொல்லுவோம். ஸ்னேக் ஹெட்டுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில். நம்ம ஊரில் டிப்ளோகிராமா பயாலஜிக்கல் மீன். மேக்ஸ் பயாலஜி குரூப். இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குன்னா மேல்புறம் தாண்டி அண்டுகோடு சொசைட்டிக்கு அண்டுகோடு சொசைட்டி பக்கத்தில் ஆப்போசிட்ல இருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ மீன் எல்லாம் பார்ப்போம். சரியா, கெப்பீஸ் வந்து இப்போதைக்கு சில்வர் ஆடோ இருக்குது, அதுக்கப்புறமா தைவான் ப்ளூ இருக்குது, கேலக்ஸி ப்ளூ இருக்குது, ப்ளூ கிங் கோப்ரா இருக்குது, பிளாட்டினம் டம்போயர் இருக்குது, அல்பினோ ஒயிட் இருக்குது, ரெட் சில்லி டம்போயர் இருக்குது, அல்பினோ கிங்கோ ரிபன் இருக்குது, ஹெச்பி ப்ளூ இருக்குது. இப்போதைக்கு மான்ஸ்டர் ஃபிஷ்ஷில் வந்து இப்போ வந்து சனாவில் இருக்குது. சனா ஃபிஷ் வந்து சேலம் இருக்குது. ஆமாம். சரி, நான் இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? முன்னாடி வந்து நான் ஃபினான்ஸ் ஃபீல்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து கெப்பியில் வந்து கொரோனா தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு 6 மந்த் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணேன். அதுலேருந்து ஒரு 4 இயர் 5 இயரை வந்து கெப்பியில். இப்போ அதுக்கப்புறமா வந்து தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம், இப்போ மகாராஷ்டிரா, கல்கட்டா வர ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அது போயிட்டு டாகும் போயிட்டுருக்கு, பேடும் பேடும். ஆமாம். இப்போதைக்கு இப்போ நீங்கள் வீடியோ எடுத்த பேர் வந்து அல்பினோ ஒயிட்டு. இது நம்ம இடத்துல பிளாட்டினம் ஒயிட்னு சொல்லுவாங்க, அல்பினோ ஒயிட்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் ரேர் ஐட்டம், ஆனால் கொஞ்சம் சென்சிட்டிவ் கூட. அல்பினோ ஒயிட்னால சென்சிட்டிவ் கூட. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரெட் சில்லி டம்போயர், பிளாக் ஐ. இது வந்து சாதாரண கெப்பி மாதிரி கேர் பண்ணால் போதும். அவ்வளோ அக்ரெசிவாக ஒன்றும் கிடையாது, குட்டியாக சாப்பிடாது. ஓகேவா? இது வந்து லாஸ்ட் வந்து ஸ்ரிம்பில் ஒரு இனமாகும். இது வந்து இப்போதைய கிடக்கு வந்து கோஸ்ட் அண்ட் ரெட்டு மட்டும் தான் கிடக்கு. ஓகேவா? இது வந்து மேல் ஃபீமேல் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க கஷ்டம்னு சொல்லுவாங்க, ஆனால் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அது மாதிரி ப்ரீடிங் டைமில் வந்து ஃபீமேலை மாற்றி போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரீடிங் ஆகிற குட்டிஸ் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு பேர் தான் அக்காரா. சரியா, இதோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் ஃபுட்டு போடலைன்னா மாறி பேர் சண்டை போட்டு அதுக்கு சிறகு அது மாதிரி அந்த இதெல்லாம் எல்லாமே வந்து மாறி சண்டை போட இருக்க சான்ஸ் அதிகம். நீங்கள் ஃபுட்டு போட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது. அதே மாதிரி ஏஞ்சல் எல்லாம் ப்ரீடிங் பண்ணுற மாதிரி இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஹைடிங் ஸ்பாட் டைல்ஸ் துண்டா இல்லைன்னா சின்ன சட்டியை வச்சு கொடுத்தாலே இப்போ அதில் முட்டை போட்டு லீவ் பண்ணி வைக்கும். இப்போதைக்கு ஆஸ்கர் வந்து 2 வெரைட்டியாக இருக்குது. இன்னும் நாளைக்கு ஸ்டாக் வரும், நாளை கழிச்சு வந்து ஸ்டாக் வருது. 3 வெரைட்டிஸ் வந்து இப்போது. ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் லைஃப் ஃபீடு கொடுத்தீங்கன்னு சொன்னால் சடன்லி க்ரோத் ஆகும். ஓகேவா? இப்போ டைகரும் இருக்குது, அல்லாமல் காப்பரில் அல்பினோ காப்பரும் இருக்குது. ஓகேவா? இது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் சிமெண்ட் டேங்கில் சின்ன நம்ம அறம் மாதிரி கட்டி கொடுப்பாங்க. அதுக்கு தனி கதவு மாதிரி என்ன ஒரு வடிவில் செஞ்சு டோர் மாதிரி செஞ்சு கொடுப்போம். அதுக்குள்ளே போய் ஆட்டோமேட்டிக்காக பேர் ஒதுங்க அதுக்குள்ளே தான் ப்ரீட் ஆகும். இந்த ஐட்டம் வந்து லைஃப் டைம் எப்படியும் ஒரு 4 இயர் மேலே இருக்கும். இது 150 சைஸ் வளரும், நல்ல பெரிய சைஸ் வளரும் இந்த ஐட்டம் வந்து. நம்ம இப்போ ஃபைனலாக எதுக்கு வந்தோமோ அங்கே அந்த மீனை வாங்க போகிறோம். எனக்கு நல்லா பிடிச்ச மீன் நீலவாகை. ஆமாம், நீலவாகை மலபார் ஸ்னேக்னு சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் நேமு சென்னா மைக்ரோ இல்லை சென்னா டிப்ளோகிராமா. இது வந்து சனா ஃபேமிலி. நம்ம கேரளாவில் வந்து நீலவாகைன்னு சொல்லுவாங்க. மொத்தம் அந்த செனாஃபிஸில் 4 வெரைட்டி இருக்குது. நம்ம தமிழ் இதில் பேரில் சொன்னாங்கன்னா நீலவாகைன்னு சொல்லுவாங்க, புல்லு வாகைன்னு சொல்லுவாங்க, சேரு வாகைன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து புலிவாகை. 4 வெரைட்டி இருக்குது. ஆனால் இதில் வந்து ஃபேமஸான வந்து நீலவாகை தான். இப்போ வந்து இது வந்து வெளிநாட்டில எல்லாம் வந்து லோ பட்ஜெட்டில் மான்ஸ்டர் ஃபிஷ்ஷாக வளர்க்குறவங்க வந்து மேக்ஸிமம் இந்த ஃபிஷ்ஷை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்கும் ப்ளூ கலரில். இப்போ நம்மள்கிட்ட சேல் வந்து எப்படியும் 6 inch சைஸ்லாம் இருக்குது. அதான் டோட்டலாக 63 பீஸ் வந்துச்சு. இப்போ ஒரு 6 பீஸ் தான் இருக்குது. கடைசி நீங்களும் வாங்க, யோகா இருக்கு. அதனால தான் இப்போ நம்ம மீனை எடுக்க போகிறோம். நீலவாகை எப்படி இருக்குது? ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து டே 1 இங்கே நம்ம முடிச்சிட்டோம். ஸோ டே 2 இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம்னா, இங்கே வந்து திக்கணங்கோடுலேருந்து நம்ம காலேஜ் படிக்கிற ஒரு அண்ணனோட வீட்டில் தான் மீன்லாம் வச்சுருக்கோம். மீன் செட்டப்லாம் ஹெல்மெட் பிளாட்டி. அது
எடிட்டர்ஸ் பிக்சர் சைடில் போட்டுக்கோங்க. ஸோ அதே போல் ஹெல்மெட் பேட்டி வாங்கி வந்திருக்கோம். ஸோ என்னென்ன வீட்லேயும் நிறைய மீன் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லேடி, ஒரு பொண். ஸோ அதே போல் இங்கே வந்து ஒரு டால்மேஷன் ஒரு ஃபீமேல் கிடைக்கு. அது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பொமீரன் கூட தானே பொமீரன் கூட ஒரிஜினல் பொமீரன் கூட கிராஸ் ப்ரீட் ஆகி தெரியாமல் ஒரு டைமில் கிராஸ் ப்ரீட் ஆகி இப்போ வந்து 6 குட்டி போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணுன்னா நம்ம என்னோட இன்ஸ்டாகிராம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அந்த 6 குட்டி வந்து நீங்கள் என்னடா இது கிராஸ் சும்மா தான் கொடுக்குறாங்க அந்த அண்ணன். அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக எடுக்கிறதா எடுத்துக்கலாம். அங்கே காசுலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம இப்போ என்னெல்லாம் மீன் இங்கே என்னெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம் பார்ப்போம். சரியா நம்ம சொன்னோம்ல இந்த டால்மேஷன், அது இப்போ உடனே எடுக்க முடியாது, கொஞ்சம் டைம் ஆகும். ஆமாம், அதில் வந்து இது வந்து ஃபீமேலு, அது குட்டி ஒரு 6 கிடக்கு. அந்த பக்கத்தில் இருப்பாங்க கடிச்சு வச்சுருக்கேன், உருன்னு பார்க்குது. இது வந்து இந்த மீன் ஒயிட் டெக்ஸிடோ, தண்ணி கொஞ்சம் கலர் நம்ம பச்சை க்ரீன் கலரில் ஆல்கே ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுது தானே, அதனால அது கொஞ்சம் கலர் ஆல்கே ஃபார்ம் ஆனதுனால இப்போ தண்ணி வந்து பச்சை கலரில் இருக்குது. இது பிளாட்டினம் ரெட் டம்போயர். இது பொம்மை மீன். இப்போ வந்து என்ன மீன்? மிக்கி மவுஸ் பிளாட்டி. தெரியுதுங்களா? நம்ம இதுக்காக தான் வந்தோம். இதுதான் ஹெல்மெட் பிளாட்டி. கிறுக்கு பயல முட்டா பயல செத்த பயல. அதுக்கப்புறம் இங்கே நாட்டு கோழிகளும் கிடைக்கும், வாத்துகளும் கிடைக்கும். அப்படிதான் நண்பா? ஆமாம், கிடைக்கும். முட்டையும் கிடைக்கும். முட்டையும் கிடைக்கும். அதனால் நீங்கள் தேவைன்னா ஐடி கொடுக்குறோம், மெசேஜ் பண்ணி வாங்கிக்கிடுங்க. சரி, நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எந்த மீனுக்கு வாங்க வந்தோமோ அந்த மீன் எடுக்க போகிறோம். ஓனர் இவர் தான், வெக்கம் இல்லை மாதிரி இப்போ லைட்டாக வந்திருக்காரு. நெட்டத வாய்ப்பு தான் எடுத்துகிட்டு போய் பிளாட்டியில் கரெக்டாக இங்கே பாருங்களேன், என்னெல்லாம் கிடையாது. சரிதா? ஸோ நம்ம விளாக முடிச்சிடலாம். சரியா? ஸோ நீங்கள் அடுத்த வீட்டில் போகிறேன். ஸோ கவர் சரி, கவர் பண்ணுறதுனால தான் பாட்டில். ஸோ see you, டாட்டா. சொல்லக்கூடாது. ஸோ see you, டாட்டா, பாய். சரியா? நெக்ஸ்ட் விளாக சொல்லிக்கலாம்.